விஜய் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஏன்? ஆமா. விஜய் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா, அவர் மக்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அதனால அவர் மேல நெறைய பேருக்கு கோவங்கள் இருக்கலாம். ஏன்னா, நம்மலாம் செய்யாதத அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரே! அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில கூட அவங்க பேசலாம். விமர்சனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வைக்கப்படுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் உற்று கவனிக்கப்படுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கட்டும். வைக்க வைக்க தான் இன்னும் அவர் என்ன மாதிரியான திட்டங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள நடைமுறையில கொண்டு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம வேலையவும். அதை பொறுத்து நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். வெள்ளை அறிக்கை வெளியிடுவதா சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வெள்ளை அறிக்கை. ஆமா. அது வெள்ளை அறிக்கை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி யாரும் பெருசா குடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை குடுத்துருந்துருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 திராவிட அரசுகள் வெள்ளை அறிக்கை குடுக்கவே இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. வெள்ளை அறிக்கை குடுங்க, அது சம்மந்தமா அப்படின்னு. அவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க கேட்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்பாங்களே தவிர, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெள்ளை அறிக்கை குடுத்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இல்ல. நிதி நிலைமை சார்ந்து எந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் அவங்க குடுக்கல. ஆனா விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை குடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலேயே மிக பெருசா பேசப்பட போற ஒரு சம்பவம். அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது தெரியும். ஆனா எதிர்காலத்தில் சரித்திரத்தில் இது பேசப்படும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முதல்வர் இருந்தார். நிதி நிலைமை சார்ந்து அவர் கண்டிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அந்த மாதிரி அடுத்தலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்களா இல்லை கொடுப்பாங்களா, இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறையா பேசு பொருளும் அது வரும். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்குது தமிழக மக்களிடையே. ஏன்னா முதல்வர் பதவி ஏற்ற அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. இதில் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவர் கஜானாவே காலி ஆயிடுச்சு, இதில் வருமானங்கள் இல்லாமல் எப்படி இதை பண்ணுவாங்க, நிறையா வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அது சார்ந்ததாக அரசு இயந்திரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உள்ள சிஎம்மாக வரும்போது கஜானா காலி, அதில் முன்பணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முன்னாடி சேமித்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், தினமும் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம்னா குறைஞ்சது அதில் ஒரு 100 ரூபாயை சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட கஜானாவில் சேமிப்பா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இனிமேல் அதாவது அரசு இயந்திரத்தின் மூலமாக வருகிற வருவாயை வச்சு தான் இனி மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா கஜானாவில் எதுவுமே இல்லைன்றப்ப இவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து மக்கள் ஏற்றுக்குவாங்கல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். வருது நிறையா அதில் வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வருமானத்தை என்ன மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருக்கிற வருமானத்தை வச்சு எல்லாத்துக்குமே சமமாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட முடியாது. ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வரணும். ஏன்னா வருமானங்கள் எதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியணும். வருமானம் அதிகமாக வர்றதுக்கு என்ன வழிவகை அப்படிங்கிறதையும் இவங்க செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்ன முழுமையான எல்லா திட்டங்களையும் முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.